அடுத்ததாக இயல், இசை, நாடகம், முத்தமிழ் எனப்படும் இயலுக்கு பின் இசையும் அதன் பின் நாடகமும் தோன்றி வளர்ந்தது. படிக்காத பாமரருக்கும் நேரமில்லாத படித்தவர்க்கும் நல்லறிவும் இன்பமும் பயத்தர் பொருட்டு பயன்படுவதுதான் நாடக தமிழாகும். இயலும் இசையும் செவிக்குத்தான் இன்பம் தரும், நாடகமோ கண்களுக்கும் இன்பம் தரும். வல்லமை படைத்ததாகும் நாடக கலைஞர்களின் இன்றைய நிலையை நகைச்சுவையோடு சொல்ல வருகின்றனர் நம் மாணவர்கள். போட்டு 6 மாசம் ஆகுது. பசி பசி விட்டுட்டேன். என்ன பசி? கொலை பண்றோம். டேய் விடுறா அவனை. ஏய் என்னடா இங்க கத்திட்டு இருக்கீங்க? ஒரு கலைஞன் தேவையே ஒத்திக்க ஒத்திக்க ஒத்திக்க. டேய் கொஞ்சம் ஓரமா ஒத்திக்க. குருவே ஒரு நாடகம் போடுறேன்னா ஒத்திக்க 1 வாரம் வைக்கலாம். 6 மாசமா ஒத்திக்கனா எப்பதான் நாடகம் போடுறது? கோமதி அப்பெல்லாம் நீ சொல்லக்கூடாது. நானாவது பரவாயில்லையா பசி தாங்கிப்பா. கும்பகர்ண கேரக்டர் எப்படியா பசி தாங்கிப்பா? கர்ணம் கர்ணம் இப்படியே போனா இவனுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல மரணம். நீங்களா நல்லா வரணும் தான் நான் போராட்டி இருக்கிறேன். நான் ஊரை பார்த்து போறேன், காசு இருந்தா கூடு. டேய் கோமதி என்னடா சொல்ற? நம்ம டீம்ல கலைத்தாயின் மூத்த மகன் நீ. என்ன சொன்ன? கலைத்தாயின் மூத்த மகனா? நல்லா பாரியா, பிதா மகன் ரேஞ்சில் இருக்கேன். எந்த ஊர்லையா கலைத்தாயின் மூத்த மகன் இப்படி இருக்கா? எல்லாம் விடு கோமதி, உன் நல்லா தானே பாத்துக்கிறேன் நானு. எங்களெல்லாம் பாரியா, நீ நல்லா ஷால்விங்கிரி நல்லா செழிப்போட ஜம்முன்னு தானே இருக்க. யார்? நானு கோமதி. தர விலகமோ நடிக்கிறவன் கலைஞன் இல்ல, தரையை போட்டு மறைக்கிறான் பாரு, அவன் தான் கலைஞன். இப்போ புரிஞ்சுக்கோ கோமதி, எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கு. எல்லாம் விடு, ஒத்திக்க ஒத்திக்க ஒத்திக்க. டேய் இவனுக்கு எதுக்குடா அந்த மானங்கட்ட பொழப்பு? கோமதி இப்ப என்ன சொன்ன? ஒன்னும் இல்ல, அவன் பசிக்குதுன்னு சொன்ன. ஏய் எதுக்குடா என்னமோ சொன்னி, என்ன சொன்ன? எதுக்குடா அந்த மானங்கட்ட பொழப்பு? 10 வருஷமா என் குரூப்ல இருக்கிற ஒரு மாநில சோதனை இங்க இப்ப பாரு, நான் சொல்றேன் பாரு. எதுக்குடா அந்த மானங்கட்ட பொழப்பு? எப்ப ஆள விடுறா. நீ கலைத்தாயின் மூத்த மகன் இங்க இருக்கான்டா, இளைய மகன். நீ சொல்ற எதுடா போயா? யோ பசி பசிக்குதா? குடிச்சிட்டேன். ஒரு ஊர்ல ஒரு பையன் இருந்தான். சார் யாரு? சக்தி நாடக சபா. இதா என் பேர் சண்முகம். இருந்துட்டு போட்டோம். நான் சேலத்துலேருந்து வரேன். வா. 6 மாதம் முன்னாடி நீங்கள் தான் நாடகம் போட்டிங்களா? அந்த 6 மாதத்துக்கு முன்னாடி போட்டோம். அப்போவே ஸ்டேஜே கொடுக்கலாம் நினச்சி நீங்கள் போயிட்டீங்க. இப்போ கொடு. ஏய் கோமதி, பரிசு பொருள் வாங்க பெரிய ஆயிட்டே நீ. இல்ல குருவே, வாங்கி உங்ககிட்ட கொடுக்கலாம்னு நினைச்சேன் குருவே. ஏங்க ஒரு தராதம் தெரியாது, நான் தாங்க தலைவர், என்கிட்ட கொடுங்க. தலைவரா? ஆமா. அது போய் சந்தேகம் சொல்லுங்க. 6 மாசத்துக்கு முன்னாடி போட்டேன் நாடகத்துல மகாபாரத்ல ராமரும் தர்மரும் தயபாசனது எதுன்னு யாரு? நீ தான் எழுதுனீங்களா? நீ நடிச்சிங்க தானே? இந்த கர்ணை நெஞ்சில நம்ப குத்தி படுத்துக்கும் போது ஒரு டைலாக் சொன்னாங்களே, சொல்லுங்க அதை. கர்ணா கஷ்டத்துல கைட்டி கொடுத்திய கவசம் இன்னும் 1 வருஷத்துல உனக்கு வரப்போகுது தவசம். இப்போ உங்களுக்கு வரப்போகுது தேவம். அப்படியா? துணைத் தலைவர் எழுதுனவன் அவன் தான். 3 பேர் அடிக்க எல்லாம் தெரிச்சு ஓடுறாங்க. உன்னை என்ன உண்டை மயக்கமா? இல்ல என்ன வலிக்குதா? இல்ல பசிக்குது. நீ நாடகத்தில் என்ன நடிச்ச? கர்ணர். கர்ண கொடுமாக்க கர்ணரசமா நடிச்ச ஸ்கிரிப்ட். உங்க இந்த மானங்கட்ட பழப்பு. ஏங்க அது அப்படி சொல்லக்கூடாதுங்க. எதுடா அந்த மானங்கட்ட பழப்பு அப்படி சொல்லுங்க. முன்னாடி எங்காவது நாடகம் போட்டீங்க கால் இல்லாமல் ஆக்கிடுவேன். நான் சொன்னீங்க கால் இல்லாமல் ஆக்கிடுவீங்களா? என்னதான் நாய்க்கு 4 கால் இருந்தாலும் அதால கால் மேல கால் போட்டு உட்கார முடியுமா? ஒரு நிமிஷம் சொல்றா. என்ன பார்க்க அவ்வளோ கொடூரமா இருக்கேன். அதை கேட்டு வர அடி வாங்குறியா? அண்ணா அவன்கிட்ட போய் நான் கவிதை ஜோக் சொல்லிட்டு வரேண்ணா. அவன் எங்கேயா போறான், ரிட்டன் டிக்கெட் அடிக்க கூப்பிடுறியாடா நீ? ஏய் ஃபோன் அடிக்குது பாரு. ஹலோ சக்தி நாடக சபாங்களா? இதா வெளியே ஒரு சிவப்பு கலர் போர்டு போட்டிருக்கு. உள்ளே எப்படி வரணும்? ஃபர்ஸ்ட் ஃப்ளோரா செகண்ட் ஃப்ளோரா? அதெல்லாம் வேணாம். சிவப்பு கலர் போர்டு கீழே துணி இருக்கும், துணி தூக்கிட்டு உள்ள வாங்க. இவன் வேற பசியில இருக்கிறான், ஷோ வேற புக் ஆகணும். ஜோக் சொல்ல மாட்டேன் சத்தியம் பண்றான். சோறு இல்லாம கூட இருப்பேன்டா, ஜோக் இல்லாம இருக்க மாட்டேன்டா. சத்தியம் பண்றா. நீ
நீங்க எல்லாம் இருப்பீங்க, நான் இருப்பேனா? சரி அதெல்லாம் விடு, சத்தியம் பண்றா. சரி அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன். நான் சொல்லு. 4 கை சேர்ந்தா ஒரு கை வரும். என்ன கை? நான் கை. நம்பிக்கை. அதான் சத்தியம் பண்றா. ஏய் சத்தியம் பண்ணுங்கடா. சரி நட்புக்காக அடிக்கிறேன்டா. சக்தி நாடகம் இதா? சபா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபோனில் பேசுனேன். ஏன்டா தான் பேசுனீங்க? சரி, ஏன் எல்லாம் ஒரே ரத்தமா இருக்கு? ரத்த கிளறின்னு ஒரு நாடத்துக்கு ஒத்திகை பார்த்துருந்தோம். சரி அதை விடுங்க, ஒரு சின்ன விஷயம். சொல்லுங்க. எங்க ஊர் கோயம்புத்தூர், வாங்க. 2 வருஷமா மழை தண்ணி இல்லாத இருக்கு. பெரியவங்க கிட்ட கேட்டோம், ஏதாவது புராண நாடகம் நடத்தினா மழை வரும்னு சொன்னாங்க. அதனால நீங்க பார்த்து சிறப்பா பண்ணி தரணும். சரிங்க, பண்ணிடுங்க. குருவே எல்லாரையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவீங்க. இவர் தான் நம்ம துணை தலைவர், எல்லா கெட்டப்பும் போடுவாரு. இவர் நம்ம ராஜாபாட் ரங்கதுரை. இவர் நம்ம டைலர் கடை தங்கதுரை. அம்மா எல்லாம் கலகலன்னு இருக்கீங்க, இவர் மட்டும் ஏன் சைலண்டா இருக்காரு? சைலண்ட் மூட்ல இருக்காரு. நாடகம் பண்ற இவரே எப்படி இருந்தா பாக்குறவங்க எப்படி இருப்பாங்க? இது பிடிங்க. இல்லங்க இல்ல பிடிங்க, நாடகம் பண்ணுமா நம்ம பிடிங்க. தம்பி பச்சை கிளியா பச்சையா இருக்குன்னு தெரியுமாப்பா? ஏன்னா சரியா வேவல. ஏங்க என்னங்க சரியா நாடக சினிமா இருக்காரு, அவர் சிரிக்க சொல்றீங்க. உங்க ஊர்ல மழை வருதான பிரச்சனை, சிரிக்கிறதா பிரச்சனை? சரி அதெல்லாம் விடுங்க. அட்வான்ஸ் தரத்தை பற்றிலாம் பிரச்சனை இல்லை, முழு காசியாக தந்துடுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு ரிகர்சல் மட்டும் பண்ணி காமிச்சிருங்க. ரிகர்சல் பண்ணணுமா? இல்ல என்ன நாடகம் பண்ணணும்னு கேக்குறாங்க. கம்பராமாயணம். எங்க ராமாயணமே கிளியுது, இங்க கம்ப ராமாயணமா? ஹலோ, ஐயோ அப்படியா? சந்தோஷம். என்னங்க 2 வருஷமா மழை தண்ணி இல்லாத எங்க ஊர்ல கருமேகம் சூழ்ந்திருக்கான். நாங்க ரிகர்சல் போறதுக்கு முன்னாடியே எப்படி இருந்துச்சுன்னா, நாங்க நாடகம் போட்டா மழை பிச்சுக்கும். சார் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் சார், உங்க ஊர்ல இருக்க ஏரி குளம் எல்லாத்தையும் தூர் வாரி விட்டுருங்க. அப்புறம் நாங்க நாடகம் நடிச்சு மழை வந்து வெள்ளம் வந்தா எங்களை குறை சொல்லக்கூடாது. சரி. அம்மாடி கீதா. ஏங்க இவங்க யாருங்க? இவங்க தான் கீதா. இப்போ நம்ம டீம்ல இவங்க தான் சீதா. சரி பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க. ராமா சொல் சீதா சொல். தத்ரூபமா இருக்கு. அங்க தெரியுதுல மான், அந்த மான் எனக்கு வேண்டும். அந்த மானுக்கே சென்றாலும் அந்த மானை பிடித்து வந்து இந்த மானுக்கு சொந்த மானாக்க வேண்டும். ஒன்னும் புரியவில்லையே. எந்த மான்? எங்கள் சொந்த மான். பக்கம் வந்து நீ ஆடு பாடு. எந்த மான்? ஏங்க என்ன சினிமா இளையராஜா பாட்டுலாம் பாட்டிருக்காரு? அது ஒண்ணு இல்லைங்க, அவர் ராஜாபாட் ரங்கதுரை. சரி பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க. ராவணா போசீன்றா, போய் சீதையை கட்டு போ. நான் எத்தனை வருஷமா அவன் கூட வேலை பார்க்கறேன், எனக்கு ராவணன் கேரக்டரா? ஹனுமான் மாதிரி இருக்கா, அவனுக்கு ராமரா? ஹனுமான் ரொம்ப அழகாக இருக்கிறார். சீதா வாயை பேத்து விடுவேன். அவன் ஒரு கேரக்டர் தான்டா பண்ணுவா, நீ எல்லா கேரக்டரும் பண்ணுவ. ஏன்னா நீ தான் கலைத்தாயின் மூத்த மகன். எப்பா வரண்டா. சரா ராமா வந்து கோடு போடு. சீதா இந்த கோட்டை தாண்டி செல்லாதே. அழைத்து விட்டு செல்லாமா? நான் சென்று மானை பிடித்து வருகிறேன். அம்மா தாயே, அம்மா ஏங்க என்னங்க இவர் நிஜமா பசியில இருக்க மாதிரியே பண்றாரு? சாப்பிட்டதா குடுமா. அம்மா தாயே. ஐயோ என்னோட தரும் ஒண்ணும் இல்லையே. கீதா சீதா இங்க வாமா, ஊர்ல இருந்து வரக்குள்ள 2 இட்லி வாங்கிட்டு வந்தேன். ப்ராப்பர்ட்டி பண்ணுங்க. வெளியே வந்து குடுமா. ஐயோ வெளில வந்து கொடுத்தா ராமன் என்னை திட்டி விடுவானே. டேய் நீ ராவணன்டா. சட்னி அது இல்லையா? அவன் என்ன நினைப்பான்? ராமா என்னன்னு கேக்குறா. ராவணா என்னடா பண்ற, இப்படியா சாப்பிடுறது? டேய் அவன் என்னடா நினைப்பான் நம்மள? ஏங்க என்னங்க இவர் இப்படி பண்ணிருக்காரு? அது ஒண்ணு இல்லங்க, அது போய் வாடா. அவர் ஸ்கிரிப்ட் மாறி பண்ணிருக்காரு. நான் போய் இப்ப ஸ்கிரிப்ட் குத்த பண்ண சொல்றேன். டேய் ராவணா ஒழுங்கா ஸ்கிரிப்ட் வச்சு பண்றா. என்னடா நம்ம என்னைக்குடா ஸ்கிரிப்ட் படி போயிருக்கோம்?
ஏய் ராவணா, ஏதாவது ஆச்சு சீதாக்கு, நீ ராஜா இல்லடா உன் நாட்டுக்கு. எல்லாம் முடி வெட்ட வருவாங்க சலூனுக்கு, நீ வந்து போடுறா சிலோனுக்கு. ஹா ஹா ஹா, நான் 10 தலை அசுரகுமாரன்டா. நான் ஒரே தலை அஜித் குமார்டா. டேய் 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 நித்திங்கடா நித்திங்கடா டேய் 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 என்ன அடிக்க டேய் டேய் நித்திங்கடா நித்திங்கடா டேய் டேய் நித்திங்கடா நித்திங்கடா வேஷம் கலக்க ஓய்வு எடுக்கவும் வேலை நெருங்குதம்மா. டேய் டேய் நித்திங்கடா நித்திங்கடா நிறுத்துங்கடா. முடியல ஆமாங்க நாடகம் இன்னும் முடியல. டேய், நல்ல வேளை உங்கள் ரிகாசலை பார்த்தேன். எங்கள் ஊருக்கு மழையும் வர தேவையில்ல, எங்கள் ஊருக்காரங்க கண்ணிலேருந்து அழையும் வர தேவையில்ல. டேய் என்னங்க என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? ஏய் உன்னை ஜோக் தானே சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன். ஜோக் சொல்லணும், சும்மா வரக்கூடாதுன்னு சொல்லலை. போய் சொல்கிறான் போ. இங்க வாடா. என்ன சொன்ன? உங்க ஊர்ல வெள்ளம் வரும் தானே சொன்ன. அந்த வெள்ளத்துல உங்களால சக்கரை பொங்கல் செய்ய முடியுமாடா? செய்ய முடியுமா? பொங்கலுக்கு உங்க ஊர்ல பொங்கலுக்கு லீவ் விடுவாங்க, இட்லிக்கு லீவ் விடுவாங்களா? நான் அன்னைக்கு ஒரு நாள் திருப்பதிக்கு மொட்டை அடிக்கலான்னு போயிருந்தேன். மொட்டை அடிக்கிற இடத்துல எல்லாம் ஆண்களே இருந்தாங்க, பெண்கள் இல்லை. ஏன்? ஏன்? ஏன்னா அது மேல் திருப்பதிடா. ஏன் தெரியுமாடா? வறுமையும் மனதில் வருத்தம் இருந்தாலும் பார்வையாளர்களை மகிழ்ச்சி அடைய செய்யும் இன்றைய நாடக கலைஞர்களின் வாழ்க்கையை தத்ரூபமாக எடுத்துக்காட்டிய நமது மாணவர்களுக்கு ஒரு பெரிய கரகோஷம் எழுப்புவோம்.